Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 3, Midnight Cry number 2. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் பைபிள் ஸ்டடியிலே இது பிரசன்டேஷன், மூன்றாவது பிரசன்டேஷன். இது நடுராத்திரியின் சத்தம் 2. ஒரு ஜெபம் செய்துவிட்டு நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இன்றொரு நாளை எங்களுக்கு இந்த சத்தியத்தை ஆராயும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருள்வாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. முக்கியமாக அதை சொல்லப்போகும் எனக்கும் நீர் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். Habakkuk 2 Tables Bible Study. சென்ற பிரசன்டேஷனில் இந்த நடுராத்திரியின் சத்தத்தை குறித்து மத்தேயு 25 இருக்கிற 10 கன்னிகைகள் ஊமையை குறித்து நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இது செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய வரலாற்றை குறிக்கிறது. இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. இரண்டாவது பாயிண்ட், மறுபடியுமாக அது நடக்கப் போகிறது, அது நடந்து கொண்டிருக்கிறது, நமது வாழ்க்கையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பாயிண்ட், அந்த வரலாற்றிலே நமக்கு 3 தூது இருக்கிறது. முத்தூது அந்த வரலாற்றில் நமக்கு காணப்படுகிறது. ஸ்லைடை பார்ப்போம். 1798 1844 46 வருடங்கள். 46 எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று நான் சொன்னேன்? அது ஆலயத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. தேவன் தம்முடைய சங்கத்தை, சபையை உருவாக்கினார். அதில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது என்ன? அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள், அவர்களுடைய வரலாற்றை நமக்கு காண்பிக்கிறது. செவன் டே அட்வென்டிஸ்ட் சபை எப்படி உருவானது என்ற வரலாறு அந்த 10 கன்னிகைகள் உவமையிலே இருக்கிறது. மற்றும் முத்தூதின் வரலாறு கூட இந்த உவமையில் நமக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது எங்கே நடந்தது என்றால் USA, அமெரிக்காவிலே இது நடந்தது. இந்த உவமை நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸ்க்ரீனில் வில்லியம் மில்லர் 1782 1849 வரைக்கும் இவர் வாழ்ந்தார். இவர் யார் என்று பார்க்கும்போது, இவர் பிட்ஸ்ஃபீல்ட் மேசச்சூசெட்ஸ் என்ற ஒரு ஊரிலே இவர் பிறக்கிறார். இவர் முன்பதாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர். இவர் ஒரு பேப்டிஸ்ட் சபை சார்ந்தவர். ஆனால் பிற்பாடு அவர் அவருடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்டு டீயிசம் என்ற கொள்கைக்குள்ளாக போய்விடுகிறார். டீயிஸ்ட் என்று சொல்லுவார்கள். டீயிசம் என்பது தேவன் இந்த உலகை படைத்தார், ஆனால் படைத்து விட்டு அவர் தூரமாக சென்று விட்டார், அதனால் தேவனுக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கொள்கைக்குள்ளாக இவர் போய்விட்டார். அப்பொழுது 1812 1814 வரைக்கும் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போரிலே இவர் ஒரு வார் கேப்டனாக இவர் ஒரு வேலையை பணியாற்றி வந்தார். அந்த போரில் இவர் இருக்கும் பொழுது இவர் பக்கத்தில் ஒரு குண்டு விழுகிறது. இவருடைய 3 நண்பர்கள் காயப்படுகிறார்கள். அதில் ஒருவர் இறந்து விடுகிறார். அப்பொழுது இவர் என்ன பண்ணுகிறார்? இவர் அந்த வேலையை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து விவசாயத்தை இவர் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஏசாயா 53 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு செர்மன், ஒரு செய்தியை வாசிக்கிறார். அப்பொழுது தேவன் இந்த உலகை படைத்துவிட்டு எங்கேயோ சென்றுவிடவில்லை, அதை தேடி மறுபடியுமாக காணாமல் போன ஆடை தேடி வந்தது போல தேவன் நம்மை தேடி வந்தார் என்ற ஒரு சத்தியத்தை அவர் அறிந்து கொள்கிறார். அவர் அறிந்து கொண்ட பிற்பாடு 1816 1818 2 வருஷம் தீவிரமாக வேதாகமத்தை அவர் ஆராய்கிறார்.
அப்படி அவர் 1831 வரைக்கும் அவர் அதை தீர ஆராய்ந்த பிற்பாடு 1891 8 ஆர்டிகல்ஸ் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு, வெளியிடுகிறார். 8 ஆர்டிகல்ஸ் எதில் வெளியிடுகிறார் என்றால் வெர்மாண்ட் டெலிகிராஃப்ஸ் பேப்டிஸ்ட் மேகசின், வெர்மாண்ட் டெலிகிராஃப் பேப்டிஸ்ட் மேகசினுக்கு இதை அவர் வெளியிடுகிறார். இது எப்பொழுது வெளியே வந்தது என்றால் 1842 இது வெளிவந்தது. அப்பொழுது 1833 அவர் மறுபடியுமாக 64 பக்கத்துக்குரிய ஒரு பேம்ப்லெட்டை ரிலீஸ் பண்ணுறாரு, வெளியிடுகிறார். அதில் அவர் என்ன தலைப்பிட்டார் என்று பார்த்தால் எவிடன்ஸ் ஃப்ரம் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் செகண்ட் கம்மிங் இன் இயர் 1843. இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரப்போகிறார், 1843 அவர் வரப்போகிறார் என்று அவர் ஒரு தகவலை சொன்னார். இப்படி சொன்ன உடனே அமெரிக்கா தேசம் முழுவதும் நடுநடுங்கி போய்விடுகிறார்கள், தேவன் வரப்போகிறார் என்று. அப்பொழுது இவர் என்ன பண்ணுகிறார், 1833 1839 வரைக்கும் அநேக பிரசங்கங்களை செய்கிறார், அநேக லெக்சர்ஸை எழுதுகிறார். இவர் அநேக சத்தியங்களை இவர் எழுதுகிறார். இப்பொழுது இப்படி அவர் போதிக்கத்தக்கதாக அவருக்கு எங்கிருந்து பலன் வந்தது, எதை அவர் ஆராய்ந்தார், எது அவருக்கு உறுதுணையாக இருந்தது, நான் இதை போய் வெளியே சொல்ல வேண்டும் என்று எது உறுதுணையாக இருந்தது? வாசிப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி, பேஜ் 333, பேராகிராஃப் 1. In 1833, 2 years after Miller began to present in public the evidence of Christ soon coming, the last of the signs appeared which were promised by the Savior as tokens of his second advent. Said Jesus, the stars shall fall from heaven. And John in Revelation declared as he beheld in visions the scenes that should herald the day of God. The stars of heaven fell unto the earth as a fig tree casteth her untimely figs when she is shaken of a mighty wind. இங்கு நாம் பார்க்கும் பொழுது 2 வசனங்கள் இங்கே அம்மையார் கோட் செஞ்சுருக்காங்க. மத்தேயு 24:29 இந்த உலகத்தின் கடைசி எப்படி இருக்கும் என்று சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவையும் உலகத்தின் முடிவையும் அவர் ஒப்பிட்டு பேசும்பொழுது கடைசியாக ஒரு சைன், ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். இது கச்சிதமாக இது நிறைவேறினது. எப்பொழுது இது நிறைவேறினது என்றால் நவம்பர் 13, 1833, நவம்பர் 13, 1833 இது நிறைவேறினது. இது 6ஆம் முத்திரையிலும் இதே வசனங்கள் அம்மையார் கோட் செஞ்சிருக்காங்க. 6ஆம் முத்திரையில் அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் கனிகள் எப்படி விழுமோ அப்படி நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்று 6ஆம் முத்திரை சொல்லுகிறது. இதை அவர் ஒப்பாக வைத்துக்கொண்டு தேவன் தன்னை வழி காட்டுகிறார், தன்னை பயன்படுத்துகிறார் என்று முன்வைத்து கொண்டு அவர் என்ன பண்ணார்னா, அவர் போய் இயேசு கிறிஸ்து 1843 வரப்போகிறார் என்று ஆணித்தரமாக போதிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது 50,000 பேர் இவர் பின்னாடி வந்தாங்க. இவர் போய் இவர் கொடுக்குற லெக்சர்ஸ் எல்லாம் கேட்ட ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்ணாங்கன்னா டக்கு டக்குன்னு இவர் பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா அது தேவன் கொடுத்த ஒரு சத்தியமாக இருந்தது. இப்படி இவர் போதிச்சிட்டு இருக்கிறப்ப 50,000 பேர் வந்தார்கள் என்று நான் சொன்னேன். அநேக ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று நிபுணர்கள் 2 லட்சம் பேர் வந்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படி இவரை பின்பற்றி வந்தவர்களுடைய பெயர்தான் மில்லரைட்ஸ், இல்லைன்னா அட்வென்டிஸ்ட்ஸ். ஏன் அட்வென்டிஸ்ட் என்று அழைக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார், அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அட்வென்டிஸ்ட் என்று
பேர் வைக்கிறார்கள். அந்த அட்வென்டிஸ்ட்லேருந்து தான் நாம் வந்தோம், 7 டே அட்வென்டிஸ்ட் ஆகிய நாம் வந்தோம். அவர்கள் என்ன போதித்தார்கள்? மில்லர் என்ன போதித்தார்? மில்லர் என்ன போதித்தார்னா மிட் நைட் கிரை, நடு ராத்திரியின் சத்தம். இந்த அனைத்து மில்லரைட்ஸுகளும் இந்த அட்வென்டிஸ்டுகளும் அவர்கள் மத்தேயு 25 இருக்கிற அந்த 10 கன்னிகை உவமானத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தினார்கள். இதோ மணவாளன் வருகிறார், அவர்களுக்கு நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று அவர் போதித்தார். மூன்றாவதாக நான் சொன்னேன், இதில் முத்தூது இருக்கிறது. இந்த மிட்நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தம் ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்முடைய சபைக்கு இப்பொழுது கொடுக்கிறது. நாம் பார்ப்போம் ஸ்லைடில். 3 தூதுகள் எப்பொழுது வந்தது? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், முதலாம் தூது எப்பொழுது வந்தது? 1798 பிப்ரவரி 10 வந்தது. முதலாம் தூது எப்பொழுது சக்தி பெற்றது? எப்பொழுது எம்பவர்டு, சக்தி பெற்றது என்றால் 1840 ஆகஸ்ட் 11. இங்கே ஏன் சக்தி பெற வேண்டும் என்று நான் சொல்லிவிடுகிறேன். தேவன் உலகிற்கு ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அதை குறித்த பிற்பாடு அந்த செய்திக்கு சக்தி வருகிறதற்காக தேவன் ஒரு விசிபிள் சைன், அனைவரும் காணக்கூடிய ஒரு அடையாளத்தை சபைக்கு கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? சபை தேவன் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் பார்ப்பார்கள். அப்பொழுது ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஸ்லைடுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் 1798 பிப்ரவரி 10 வந்தது. அதுக்கு எப்போ சக்தி வந்தது? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட் 1840 ஆகஸ்ட் 11. செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஜூன் 1842 வந்தது. இரண்டாம் தூதுக்கு எப்பொழுது சக்தி பெற்றது? எப்பொழுது அனைவரும் அதை கவனிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் ஆகஸ்ட் 12 17 1844. மூன்றாம் தூது எப்பொழுது வந்தது? அக்டோபர் 22 1844. நாம் முதலாம் தூதை ஃபஸ்ட்டு நாம் பார்ப்போம். வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. இந்த தூதன் எப்பொழுது பரத்திலிருந்து கீழே வந்தான் என்று நாம் பார்த்தால் 1798. எப்படி நான் இதை இவ்வளோ தெளிவாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்று கேட்டால், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் எது? ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. இப்பொழுது இதற்கு இணையாக வேறொரு தூதனை நாம் பார்த்து விடுவோம். அடுத்த ஸ்லைட். வெளிப்படுத்தல் 10 1 வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினியின் ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து என்று நாம் பார்க்கிறோம். இங்கே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம். அப்படி என்றால் வெளிப்படுத்துதல் 10 தூதன் வருவதற்கு முன்பதாகவே வெளிப்படுத்தல் 14 தூதன் வந்துவிட்டார். இந்த திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் என்ன என்றால் தானியேல் புஸ்தகம். தானியேல் 12 தேவன் தானியேலிடம், இது உனக்கு கிடையாது, இது முடிவு காலத்துக்குரியது, நீ இதை போய் முத்திரை போடு என்று தானியேலிடம் சொல்லியிருந்தார். அந்த முடிவு காலம் எப்போ தொடங்கினது என்றால் 1798 அது தொடங்கினது. ஒரு கொட்டேஷன் வாசிப்போம். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் 5:21. இதை எழுதினவர் பேர் உரையா ஸ்மித்.
இது எலன் ஒயிட் இந்த புக்கையும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புக்கை பற்றி காட்ஸ் ஹெல்பிங் ஹேண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாம் வாசிப்போம். தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் 5:21. The chronology of the events of Revelation 10 is further ascertained from the fact that this angel is identical with the first angel of Revelation 14. In 1798, therefore, the restriction against proclaiming the day of Christ at hand ceased in 1798. The time of the end commenced and the seal was taken from the little book. Since that period, therefore, the angel of Revelation 14 has gone picture forth proclaiming the hour of the God's judgment come, and it is since that time too that the angel of chapter 10 has taken his stand on sea and land and sworn that time shall be no more. இதில் என்ன நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்றால் 1798ஆம் ஆண்டு 1260 இருண்ட காலத்தின் நிறைவாக காணப்படுகிறது. அப்பொழுது இந்த சுவிசேஷத்தின் மேல் இருந்த அனைத்து சிறையிருப்பும் மாறினது. இனிமேல் அவர்கள் வேகமாக சத்தியத்தை பரப்பக்கூடிய அந்த நாட்கள் வந்தது. அப்பொழுது 1798 நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அது முடிவு காலம், ஏனென்றால் சத்தியம் வேகமாக பரவினது. அப்பொழுது இங்கே அவர் என்ன எழுதுகிறார், அந்த ரெவலேஷன் 14 வந்த ஏஞ்சலும் ரெவலேஷன் 10 வந்த ஏஞ்சலும், வெளிப்படுத்தல் 10 வெளிப்படுத்தல் 14 வந்த ஏஞ்சல், இவங்க 2 பேரும் ஒரே ஏஞ்சல் தான், ஒரே தூதர்கள் தான். இந்த தூதர் யாருன்னா இயேசு கிறிஸ்து என்று எலன் ஒயிட் நமக்கு எழுதுறாங்க. இப்பொழுது முதலாம் தூது வந்தது, அரைவ்ட். எப்போ வந்தாங்க? 1798. அது எப்போ சக்தி பெற்றது என்றால், நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, தேவன் ஒரு விசிபிள் சைன் சபைக்கு கொடுப்பார். ஃபஸ்ட்டு தேவன் இந்த சத்தியத்தை கொடுக்கும்போது யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் அனைவரும் பார்க்கும்படியாக ஒரு விசிபிள் சைன், ஒரு அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளத்தை தேவன் கொடுப்பார். அது எப்போ கொடுத்தார் என்றால், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் பேர் ஜோசியா லிச். இந்த ஜோசியா லிச் ஒரு மில்லரை ஃபாலோ பண்ணின ஒரு நபர். இவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வேதாகமத்திலே வெளிப்படுத்தல் 9 நமக்கு எக்காலங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 8:9 எக்காலங்களை பற்றி பேசுகிறது. இதில் 9ஆம் அதிகாரத்தில் 3 கடைசி எக்காலங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த 3 எக்காலங்கள் எதை குறிக்கிறது என்றால், இஸ்லாம், முஸ்லிமை குறித்து இங்கே பேசப்படுகிறது. இதில் 5வது எக்காலம் என்ன சொல்லுகிறது என்றால், 5 மாத தீர்க்க தரிசனம் அதில் இருக்கிறது. 5 மாதம் என்றால் 150 நாட்கள், 150 வருடங்கள். இது எப்போ முடிஞ்சிச்சுன்னு அவர் சொன்னார்னா, ஜூலை 27, 1299 ஜூலை 27, 1499 இந்த காலகட்டங்களிலே இந்த 5 மாத தீர்க்க தரிசனம் 5ஆம் எக்காலம் நிறைவுக்கு வந்தது என்று சொன்னார். மறுபடியுமாக 6வது எக்காலம் 391 வருடம் 15 நாட்கள், 391 years and 15 days. இந்த தீர்க்க தரிசனம் 6வது எக்காலம். இதுவும் வெளிப்படுத்தல் 9 இருக்கிறது. இது எப்போ முடிவுக்கு வரும்னு அவர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27, 1499 இது தொடங்குது. எப்போ முடியுதுன்னா, ஆகஸ்ட் 11, 1840, ஆகஸ்ட் 11, 1840 என்று தேவன் இவருக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இவர் சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டமன் எம்பையர் என்று சொல்லுவார்கள், முஸ்லீம் அதிகாரத்தில் அப்பொழுது இருந்தார்கள். டர்க்கி என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய ஒரு எம்பையராக அப்பொழுது இருந்தார்கள். அவர்கள் என்ன ஆனார்கள், அவர்களுடைய சக்தியை அவர்கள் இழந்தார்கள். இது எங்கே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, த லண்டன் மார்னிங் ஹெரால்ட் என்ற ஒரு பப்ளிஷிங் மேகசின் இதை வெளியிட்டுறாங்க. பத்திரிகை எழுதுகிறவர்கள் இதை வெளியிட்டார்கள்.
இதை குறித்து அம்மையார் என்ன எழுதியிருக்கிறாங்க என்று பார்ப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி, பேஜ் 334-335. In the year of 1840, another remarkable fulfillment of prophecy excited widespread interest. 1840 இப்பொழுது ஜோசியா லிச் சொல்லின இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே அனதர் ரிமார்க்கபிள் அப்படின்னா முன்னாடி ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் ஆச்சு. என்னது? 1833 நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும் என்று நான் சொன்னேன் அல்லவா, அதை தான் நீங்கள் அம்மையார் சொல்லிடுறாங்க. அதற்கு பிற்பாடு 1840 இவர் சொல்லின தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஸ்டேட்மெண்ட்குள்ளாக நம்ம படிப்போம் மறுபடியும். 2 years before Josiah Litch, one of the leading ministers preaching the second advent, published an exposition of Revelation 9 predicting the fall of Ottoman Empire. The Josiah Litch என்பவர் வேதாகமத்தை நன்கு ஆராய்ந்து தீர்க்க தரிசனங்களை படித்து அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த ஆட்டமன் எம்பையர், இந்த முஸ்லீம்ஸ் இவர்கள் கீழே விழுவார்கள் என்று சொன்னார். ஸ்டேட்மெண்ட். According to his calculations, this power was to be overthrown in AD 1840, sometime in the month of August. On the 11th of August 1840, when the Ottoman power in Constantinople may be expected to be broken at the every time specified, Turkey, through her ambassadors, accepted the protection of the allied powers of Europe and thus placed herself under the control of Christian nations. இந்த துருக்கி லூப் இவங்க யாருன்னா, அந்த டர்க்கி யாருன்னா, இவங்க முஸ்லீம்கள், இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு சட்டத்தை வைத்து வழிநடத்துகிறவர்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, யூரோப் எது? கிறிஸ்துவ நாடு, கிறிஸ்துவர்களிடம் போய் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்களுடைய பவர் எல்லாம் குறைந்து போனது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட். The event exactly fulfilled the prediction. When it became known, multitudes were convinced of the correctness of the principles of prophetic interpretation adopted by Miller and his associates, and a wonderful impetus was given to the Advent movement. இது நிறைவேறின பொழுது இவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏன்? அப்பொழுது அவர்கள் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார்கள். அது நிச்சயம், அது நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன அந்த பிரின்சிபல்? இயர் டே பிரின்சிபல். ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கிறது என்ற ஒரு பிரின்சிபலை அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார்கள். முன்னாடி இருந்த அநேகர் இவர்களை இதற்காக திட்டிக் கொண்டு வந்தவர்கள். இது நடந்து முடிந்த உடனே அநேகர், ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோம், இவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு அநேகர், many were convinced, அநேகர் இந்த சத்தியத்திற்குள்ளாக இவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட். Many of the learning and the positions united with Miller, both in preaching and in publishing his views, and from 1840 to 1844 the work rapidly extended. இது நிறைவேறின பிற்பாடு 1840 இருந்து 1844 வரைக்கும் அவருடைய வேலை, அந்த செய்தி மிக விரைவாக பரவினது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு கவலையான நிலைமை என்னவென்றால், இப்பொழுது செவன் டே அட்வென்டிஸ்டிலும் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஜோசியா லிச் தன்னுடைய சொந்த இன்டர்பிரிட்டேஷனை, சொந்த ஒரு கருத்துக்களை முன்வைத்தால் தேவன் அதை நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நமக்கு என்ன சொல்கிறது? இது நடந்தது, இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நல்லாவே நமக்கு தெரியும். கசப்பு அப்புறம் மதுரமான ஒரு அனுபவம் சபைக்கு வந்ததுன்னு தெரியும். அது எங்கே இருக்கிறதுனா வெளிப்படுத்தல் 10:10 நாம் வாசிப்போம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேன் போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. இது எப்பொழுது அவங்களுக்கு இனிப்பாக இருந்தது? அவங்க பிரின்சிபிள்
ஆஃப் திஸ் இன்டர்பிரிட்டேஷன், இந்த ஒரு நாள் ஒரு வருடத்தை வந்து தேவன் அவங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு காட்டின பிற்பாடு அவர்களுக்கு அது இனிப்பு போல இருந்தது, மதுரமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது முதலாம் தூதுக்கு தேவன் கொடுத்த சக்தி. அப்பொழுதிலிருந்து இந்த முதலாம் தூது வேகமாக பரவினது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாம் தூது எப்பொழுது வந்தது என்று நாம் பார்ப்போம். இரண்டாம் தூது எப்பொழுது வந்தது என்றால் ஜூன் 1842 வந்தது. வாசிப்போம். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 2 21. In June 1842, Mr. Miller gave his second course of lectures at the Casco Church in Portland, Maine. With few exceptions, the different denominations closed the doors of their churches against Mr. Miller. William Miller ஜூன் 1842 போய் பிரசங்கிக்கும் போகும்பொழுது, அநேக மில்லரைட்ஸ் போய் பிரசங்கிக்கும் பொழுது அநேக டினாமினேஷனில் அநேக சபையில் இருந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாருங்களா, அவங்களுடைய கதவுகளை அடைத்து விட்டார்கள். ஏன் அடைத்து விட்டார்கள்? ஏன் அடைத்து விட்டார்கள் என்றால், இது ஜூனில் அடைத்து விட்டார்கள் என்று சொன்னேன். மே 1842 இவர்கள் ஒரு சார்ட் 1842 ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த சார்ட்டில் தானியேல் வெளிப்படுத்தின புஸ்தகத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை அதில் எழுதுகிறாங்க. அதில் எழுதி போய் போதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 1843 வரப்போகிறாருன்னு. அப்போ அங்கே இருக்க டினாமினேஷன், அதர் டினாமினேஷனில் இருக்க மக்கள்லாம் இவங்க பைத்தியக்காரங்க ஆயிட்டாங்க, எழுதி போதிக்கிறாங்க, பைத்தியக்காரங்க ஆயிட்டாங்க இதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதவை மூடிவிட்டார்கள். அந்த சார்ட்டை நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். 1843 சார்ட், ஸ்க்ரீனில் 1843 சார்ட், இதுதான் அவர்கள் போட்ட சார்ட். இங்கவும் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் சைடில் இருக்கிறது 1843 சார்ட். இது யாருக்கு தேவன் இந்த வெளிப்படுத்தல், இந்த தானியேல் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தினார்? வில்லியம் மில்லருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். வாசிப்போம் ஒரு கொட்டேஷன். ஏர்லி ரைட்டிங்ஸ் பேஜ் 229 paragraph 1. God sent his angel to move upon the heart of a farmer who had not believed the Bible, to lead him to search prophecies. முன்பு வில்லியம் மில்லர் டீயிஸ்டாக இருந்தார். இப்பொழுது அவர் என்ன பண்றார்? தேவனுடைய ஆவினால அவர் போய் வேதத்தை ஆராய்கிறார், தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிறார். ஸ்டேட்மெண்ட். Angels of God repeatedly visited the chosen one to guide his mind and open to his understanding prophecies which had ever been dark to God's people. The commencement of the chain of truth was given to him, and he was led on to search for link after link until he looked with wonder and admiration upon the word of God. He saw there a perfect chain of truth. சபைக்கு இவ்வளோ காலமாக இருளாக இருந்த தீர்க்க தரிசனங்கள் ஒன்றுமே புரியவில்லை. தேவன் தம்முடைய தூதர்களை வில்லியம் மில்லருக்கு அனுப்பி வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி இதில் அழகாக ஒரு செயின், ஒரு கனெக்ஷன் இருக்கிறத தேவன் யாருக்கு காட்டுகிறார் என்றால் வில்லியம் மில்லருக்கு காட்டுகிறார். இதை அவர் எங்கே எழுதுறார்னா ஒரு சார்ட்டாக போடுறார். அதுதான் இந்த 1843 சார்ட். இதை நம்ம வாசிப்போம். ஆபகுக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. அங்க பலகைகளே வரை என்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இது வில்லியம் மில்லர் எப்படி நிறைவேற்றார்? ஒரு சார்ட், பலகைகளிலே இவர் அதை எழுதுகிறார், தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார். இதை குறித்து அம்மையாரும் சொல்லுகிறாங்க பாருங்க. கிரேட் கான்ட்ரவர்சி பேஜ் 334 and 335. As early
as 1842, the direction given in this prophecy to write the vision and make it plain upon tables, that he may run that readeth it, had suggested to Charles Switch the preparation of a prophetic chart to illustrate the visions of Daniel and Revelation. The publication of this chart was regarded as a fulfillment of the command given by Habakkuk. இன்னும் தெளிவாக இருக்கிறதுங்க. அபகுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பனை, நீ போய் இதை தீர்க்கமாக வரை, பலகைகளை வரை என்பது 1842 சார்ல்ஸ் பிட்ச் என்ற நபர் அவர் ஒரு மில்லரைட். அவர் என்ன பண்ணார்னா வில்லியம் மில்லருடைய அனுமதியோடு ஒரு சார்ட்டை போடுறார். நீங்கள் இங்கே பார்க்க முடியும், இதில் என்ன இருக்குன்னா குரோனாலஜிக்கல் சார்ட் ஆஃப் த விஷன்ஸ் ஆஃப் டேனியல் அண்ட் ஜான், அப்படின்னா ரெவலேஷன், டேனியல் அண்ட் ரெவலேஷன், இது அவர்கள் அங்கு போடுகிறார்கள். இதை எலன் ஒயிட் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இதுதான் நம்முடைய அடித்தளம், நம்முடைய அஸ்திபாரம். நமக்கு பில்லர்ஸ் என்று ஒன்று தனியாக இருக்கு, தூண்கள், சபையின் தூண்கள், 28 கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இதுதான் நமக்கு அஸ்திபாரம் என்று எலன் ஜி ஒயிட் சொல்லிக்கிறார்கள். எலன் ஜி ஒயிட் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சார்ட்டை பற்றி. கிரேட் கான்ட்ரவர்சி 598 paragraph 1. However strong may be his convictions, however confident he may be that the minister knows what is truth, this is not his foundation. He has a chart pointing out every waymark on the heavenward journey, and he ought not to guess at anything. ஒரு நாம் என்னதாக நாம் தேவனுடைய சரியாக இருக்கிறோம் நம்ம நினைத்திருந்தால் கூட, நம்மளுக்கு வேதம் முழுவதுமாக தெரியும் என்று நினைத்து இதுதான் சத்தியம் என்று நமக்கு வர சொந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸை நம்ம வெளியே சொன்னால் கூட அது நம்மளுடைய அடித்தளம் கிடையாது. தேர் இஸ் அ சார்ட், ஒரு சார்ட் இருக்கிறது, 1843 சார்ட். இது நம்மளை பரலோகத்தின் வாயிலாக நம்மளை நடத்துகிறது. He ought not to guess at anything. நீங்கள் ஒன்றுமே நீங்கள் கெஸ் பண்ண அவசியமே இல்லை, எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இப்பொழுது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் என்ன இருக்குன்னா, சண்டேல எப்போ வரும்னு ஒரு கணிக்கிறார்கள், இது எப்போ வரும் அது எப்போ வரும்னு கணிக்கிறார்கள். இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை, தேவன் இன்னும் வெளிப்படுத்தவில்லை, கடைசி காலத்துக்கு இன்னும் வச்சிருக்கிறாராம். முத்திரைக்கப்பட்ட அந்த புஸ்தகம் முத்திரையிலிருந்து வெளிப்பட்டு விட்டது. எல்லாம் தேவன் வில்லியம் மில்லர் வாயிலாக நம்முடைய சபைக்கு, எலன் ஒயிட்டின் வாயிலாக, அம்மையாரின் வாயிலாக நம் சபை கொடுத்து விட்டு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னமும் நாம் தேவன் சிலதை வெளிப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன்ஸையும், ஒவ்வொரு காரியங்களையும் இவர்கள் சொந்தமாக எழுதினார்களா என்று நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம். Early writings, page 74, paragraph 1. I have seen that the 1843 chart was directed by the hand of the Lord, and that it should not be altered, that the figures were as he wanted them, that his hand was over and hid a mistake in some figures, so that none could see it until his hand was removed. In the 1843 chart யார் கையில் கொடுத்தது? தேவனுடைய கையினால் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சார்ட். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னு இந்த வாக்கியத்தில் இருக்க. அந்த மிஸ்டேக் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த சார்ட் 1843 சார்ட். ஆனால் இதை எப்போ போடப்பட்டது என்றால் 1842 போடப்பட்டுச்சு. ஆனால் ஏன் 1843 சார்ட் என்று அழைக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து 1843 வரப்போகிறாரு, 1843 வரப்போகிறாரு என்று போதிக்கிறதுனால இதை 1843 சார்ட் என்று சொல்கிறார். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 1843, 1843, 1843, 1843. இந்த 1843 தேவன் வரப்போகிறதுனால அவர்கள் 1843 சார்ட் என்று இப்பொழுது சொன்னார்கள். அப்பொழுது என்ன ஆனது, மில்லரைட்ஸ் ஒரு 300 சார்ட்டுகளை இப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க. 300 சார்ட், 300 சார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி. ஏன் 300 சார்ட்? ஏன்னா அப்பொழுது 300 மினிஸ்டர்ஸ், 300 ப்ரீச்சர்ஸ் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணார்கள்,
தேவன் வரப்போகிறார். மார்ச் 21 1843 மார்ச் 21 1844 அவர்கள் இந்த டேட்டை கொடுக்கல, ஒரு வருஷத்தை கொடுத்து இந்த வருஷத்துக்குள்ளாக தேவன் எப்போல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது அதர் டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த கதவுகளை மூடிட்டாங்க. they closed their doors. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சங்கமுக்கும் இதே தான் நடக்குது. இந்த சாட்டை எப்பொழுது ஒருத்தர் வெளியே கொண்டு வந்து இதில் இருக்க சத்தியத்தை போதிக்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் என்ன பண்ணிவிடுவார்கள்? கதவை மூடி விடுகிறார்கள். ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். வரலாறு மறுபடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. முன் நடந்ததே பின்னும் நடக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுது இந்த இரண்டாம் தூது சக்தி பெற்றது? when it is empowered, எப்பொழுது சக்தி பெற்றது என்று நாம் வாசிப்போம். Near the close of second angel's message, I saw a great light from heaven shining upon the people of God. The rays of this light seemed bright as the sun, and I heard the voice of angels crying, Behold, the bridegroom cometh, go ye out to meet him. This was the midnight cry, which was to give power to the second angel's message. இங்க தெளிவாக அம்மையார் கொடுத்திருக்கிறார்கள். செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இரண்டாம் தூதுக்கு எது சக்தி கொடுக்கிறது? மிட்நைட் கிரை சக்தி கொடுக்கிறது. அந்த மிட்நைட் கிரை எப்பொழுது வந்தது என்றால் ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 17 எக்ஸெட்டர் கேம்ப் என்ற கேம்பில் கூட்டங்கள் நடந்தது. முன்பதாக வில்லியம் மில்லர் சொல்லி இருந்த அந்த மார்ச் 21 இயேசு கிறிஸ்து வரவில்லை. அப்பொழுது அவர் முதலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டது. முதலாம் டிசப்பாயின்மெண்ட் முடிந்துவிட்ட பிற்பாடு சாம்வெல் ஷெஃபில் ஸ்னோ என்ற ஒரு நபர் என்ன பண்ணாருன்னா, இந்த எக்ஸெட்டர் மீட்டிங்கில் வில்லியம் மில்லர் எல்லாம் கரெக்டாக தான் சொன்னார், ஆனால் டேட்டு தப்பாக சொல்லிட்டார். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தியை சொன்னார். அக்டோபர் 22 தேவன் வரப்போகிறார் என்று சொன்னார். இதுதான் த மிட் நைட் கிரை, த ட்ரூ மிட் நைட் கிரை என்று சொல்லுவார்கள். இப்பொழுது என்ன ஆனது? அப்பொழுது 3 மாதத்துக்குள்ளாக மொத்த அமெரிக்காவுக்கும் இந்த செய்தி போய்விட்டது. தேவன் ஒரு செய்திக்கு சக்தி கொடுக்கவில்லை என்றால் உலகம் முழுவதுமாக போகாது. தேவன் நம் சபைக்கு முத்தூது கொடுத்திருக்கிறார், ஆனால் இப்பொழுது உலகம் முழுவதுமாக முழுமையாக போகிறது என்றால் போகவில்லை. ஏன்? இன்னும் சக்தி வரவில்லை. அது எப்பொழுது வரும்? பின்மாறி ஊற்றப்படும் பொழுது இந்த சக்தி வரும் என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது இந்த தூது எப்போ அவர் இதை படிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராஃபஸி யூஸ் பண்ணார்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இரண்டாம் வருகை வரப்போகிறது என்பதை படிப்பதற்காக என்னென்ன ப்ராஃபஸிகளை, என்னென்ன தீர்க்க தரிசனங்களை யூஸ் பண்ணினார் என்று நாம் பார்ப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி, பேஜ் 391, paragraph 2. Interwoven with prophecies which they had regarded as applying to the time of second advent. Prophecies, ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. தானியேல் 8:14 மட்டும் கிடையாது, 2300 ராப்பகல் மட்டும் கிடையாது. ப்ராஃபஸீஸ், அநேக ப்ராஃபஸிகளை வைத்து அவர் என்ன சொன்னார்? தேவன் இரண்டாம் முறை வரப்போகிறார் என்று சொன்னார். அது என்னென்ன ப்ராஃபஸீஸ்னு பாருங்க. 3 ப்ராஃபஸீஸ். முதலாவது ப்ராஃபஸி 25:20, 25:20. இது எங்கே இருக்குன்னா லேவியராகமம் 26:18 இருக்கிறது. இது நான் சொன்னவுடனே நீங்கள் எழுந்து விலகி போய்விடாதபடிக்கு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நிக்கோதேமு என்ற ஒரு ஆசாரியர் வருவார். தேவனிடம் கேட்கும் பொழுது தேவன் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்திடுவார். அப்பொழுது சனகரிப் சங்கம் கூடியிருக்கும் பொழுது அந்த சனகரிப் சங்கத்தில் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அநேகர் பேசுவார்கள். அப்பொழுது நிக்கோதேமு என்ன சொல்லுவார்னா, ஒரு மனிதன் சொல்வதை கேட்டு அவனுடைய கிரியைகளை அறிவதற்கு முன்னாகவே இப்படி ஒரு நியாய தீர்ப்பு நம்ம எழுதலாமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். முன்பதாக இங்கு சொல்லப்படுகிற இந்த விஷயங்களை முதலாக கேட்க வேண்டுமா உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது தீர்க்க தரிசனம்
25:20 இது லேவியராகமம் 26:18 இருக்கிறது. இந்த லேவியராகமம் 26:18 தேவன், நீங்கள் என்னுடைய நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்ப்படி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கு சாபம் வரும். அந்த சாபம் எவ்வளவு முறை வரும் என்றால் 7 முறை வரும், 7 காலங்கள் 7 முறை வரும் என்று சொல்லியிருந்தார் லேவியராகமம் 26:18. இது எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? இது அந்த சார்ட்டில் 25:20 இங்கே இருக்குது. இது யாரும் எனக்கு சொல்லவில்லை. ஸ்பைசர் காலேஜில் நானும் படித்தேன், அங்கேயும் எனக்கு இதை பற்றி யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. இப்போது 7 தனை என்று நாம் படிக்கிறோம். 7 டைம்ஸ் லெவிட்டிகஸ் 7 டைம்ஸ். 7 வந்து ஒன்றுக்கு ஒரு வருடம். 7 × 360 2520. ஆனால் 7க்கு 12 மாதங்கள் 84 30 2520. 7 எத்தனை 7 காலங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாம் ப்ராஃபஸி பார்ப்போம். ஸ்லைட் 2300 2300 ராப்பகல். தானியேல் 8:14. மூன்றாவது ப்ராஃபஸி 1335. இது எங்கே இருக்குன்னா தானியேல் 12:12. இது மூணும் அவர் படித்து அவர் புரிந்து கொண்டு என்ன பண்ணார்னா, தேவன் 1843 வரப்போகிறார் என்று சபைக்கு சொன்னார். இதை நம்ம வாசிக்கலாம். த செகண்ட் அட்வென்ட் மேனுவல் 65. இதை எழுதுகிறவர் வந்து வில்லியம் மில்லர் எழுதியிருக்கிறாரு. த செகண்ட் அட்வென்ட் மேனுவல் 65. ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த 7 times terminated in 1843. Then I came to the 2300 days. They brought me to the same conclusion. முன்பதாக லேவியராகமம் 26:18 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 தனை ஆகிய இது எங்கே முடிந்தது? அந்த தீர்க்க தரிசனம் எங்கே முடிந்தது என்றால் 1843 முடிந்தது. பிற்பாடு அவர் தானியேல் 8:14 போய் வாசித்து புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அதுவும் எங்கே போய் முடிந்தது? 1843 முடிந்தது. அப்பொழுது அவர் தெளிவாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். ஸ்லைடில் பார்ப்போம். அந்த 3 தீர்க்க தரிசனங்கள் பாருங்கள். 2520 எப்போ ஆரம்பிக்குது? 677 கிபி மன்னிக்க வேண்டும், அங்கே வந்து பிசி. அது எங்கே போகுதுன்னா 1843க்கு போகுது. அதே மாதிரி 2300 ராப்பகல் 457 பிசி ஆரம்பிக்கிறது. 1843க்கு செல்கிறது. 1335 508 ஏடியில் ஆரம்பித்து 1843. இதில் முதல் 2 2520 2300 அது ஏடி கிடையாது, அது பிசி. அங்கேருந்து அவர்கள் இது மூன்றும் எங்கே வந்தது? 1843க்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தேவன் இப்படி வழிநடத்தி வந்தார் இந்த மிட்நைட் கிரையின் வாயிலாக. இந்த மிட்நைட் கிரை உடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். early writings 14 paragraph 1. I seem to be rising higher and higher, far above the dark world. I turned to look for the Advent people in the world, but could not find them. When a voice said to me, look again and look a little higher. At this I raised my eyes and saw a straight and narrow path cast up high above the world. On this path the Advent people were traveling to the city, which was at the farther end of the path. They had a bright light set up behind them at the beginning of the path, which an angel told me was the midnight cry. This light shone all along the path and gave the light for their feet, so that they might not stumble. But soon some grew weary and said the city was so great way off, and they expected to have entered it before. Then Jesus would encourage them by raising his glorious right arm, and from his arm came a light which waved over the Advent band, and they shouted Hallelujah. Others rashly denied the light behind them and said that it was not God that had led them out so far. The light behind them went out, leaving their
feet in perfect darkness, and they stumbled and lost sight of the mark and of Jesus, and fell off the path down into the dark and wicked world below. இங்கு எலன் ஒயிட் அம்மையாருக்கு முதலாக தேவன் ஒரு விஷன் கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்திலே அவர்கள் இந்த பூமியை விட்டு உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது நம்முடைய அட்வென்டிஸ்ட் பீப்புள் எங்கே இருக்கிறாங்க, மக்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்க தேடும் பொழுது அவங்க காணவில்லை. அப்போ அவங்க தூதர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே பாரு, மேலே ஒரு நேரான வழி சென்றிருக்கிறது. அந்த நேரான வழியிலே எல்லா அட்வென்டிஸ்ட் மக்களும், அநேக அட்வென்டிஸ்டுகள் அதில் பிரயாணம் பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் அவங்கள வழி நடத்திட்டு செல்லுகிறது. அந்த வெளிச்சம் என்ன நீங்கள் போட்டிருக்காங்க, த மிட் நைட் கிரை. அவர்களை வழி நடத்தின அந்த வெளிச்சம் நடுராத்திரியின் சத்தம். இப்படி அவர்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அநேகர் இந்த வழி ரொம்ப தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் இடறி விழுந்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரான வழியிலே தேவன் மேல் இருக்க விசுவாசத்தோடு நடந்து போனவர்கள் எங்கே போய் முடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் என்றால், தேவன் அவர்களுக்கு கைகளை அசைத்து அதிலிருந்து அவர் கையிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் அவர்களுக்கு வந்தது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இது 10 கன்னிகைகளின் உவமை. அநேக பேர் விழுந்து போயிட்டார்கள். முதலாவது வில்லியம் மில்லர் வந்தப்போ அவருடன் 2 லட்சம் பேர் இருந்தார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் முடிகிறப்ப எத்தனை பேர் இருந்தாங்க, 50 பேர் அவருடைய இருந்தாங்க. புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று நாம் பார்க்கிறோம். இது அங்கே நிறைவேறினது. ஸ்லைடை பார்ப்போம். இப்பொழுது கடைசியாக 1798 டைம் ஆஃப் த எண்ட், முடிவு காலம் ஆரம்பித்தது. அப்பொழுது முதலாம் தூது அரைவ்ட், வந்தது, உலகிற்கு வந்தது. 1833 ஃபாலிங் ஆஃப் த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் விழுந்தது. 1840 ஆகஸ்ட் 11 என்ன ஆச்சுன்னா, இந்த முதலாம் தூதுக்கு சக்தி வந்தது, எம்பவர் ஆச்சு. இரண்டாம் தூது எப்பொழுது வந்தது என்றால் ஜூன் 1842 ஆண்டு வந்தது. இதற்கு எப்போ சக்தி வந்தது என்றால் ஆகஸ்ட் 12 to 17, 1844. இப்பொழுது இதற்கு நான் ட்ரூ மிட் நைட் கிரை என்று நான் வைத்துள்ளேன். அடுத்து மூன்றாம் தூது எப்பொழுது வந்தது, அக்டோபர் 22, 1844. இப்பொழுது நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் படித்த போது சபை டீப் அப்பாஸ்டசி, ஒரு இருளுக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் ஒருவரை எழுப்புவார். அவர்தான் யார், எலியாவை எழுப்பினார் என்று நாம் படித்தோம். இப்போ இந்த காலத்துக்கு மூன்றாம் எலியாவை யார் தெரியுமா, வில்லியம் மில்லர். தேவ தூதர்கள் அவரிடம் போய் இந்த தீர்க்க தரிசனங்களை, இந்த வெளிச்சங்களை கொடுத்து மூன்றாம் எலியாவாகிய வில்லியம் மில்லரை கொடுத்து சத்தியம் சொன்னார். அவர் கொடுத்த சத்தியம் மிட் நைட் கிரை, மணவாளன் வருகிறார், நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். அப்படி இவர்கள் எதிர்கொண்டு போகும்பொழுது என்ன ஆச்சுன்னா, தேவன் வரவில்லை, இயேசு கிறிஸ்து என்ன முறை வரவில்லை. அந்த மிட் நைட் கிரையோடைய அந்த சத்தம் தவறாக இருக்குன்னு அநேகர் எண்ணினார்கள். ஆனால் அது எங்கே போய் உதவுனது என்றால், ட்ரூ மிட் நைட் கிரை ஆகஸ்ட் 12 to ஆகஸ்ட் 17 நான் ட்ரூ மிட் நைட் கிரை என்று போட்டிருக்கிறேன். அப்பொழுது அங்கே என்ன ஆச்சுன்னா, தேவன் வருகிறார். ஆனால் எப்பொழுது வருகிறார், 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, அக்டோபர் 22, 1844. அந்த டேட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த சக்தி இந்த மிட் நைட் கிரைன் வாயிலாக, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுவதுமாக அந்த வெளிச்சம் கொடுத்தது. அந்த வெளிச்சம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வெளிச்சத்தை நாம் நிராகரித்தால் என்ன ஆகும், இதில் இருக்க இந்த சார்ட் இல்லை அப்படின்னு நம்ம இதை தூக்கி போட்டுட்டோம் என்றால் அவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாம் நிராகரிக்கிறோம். தேவன் நடத்தவில்லை, தேவன் சபையை நடத்தவில்லை. இந்த 46 வருடங்கள், 1798 1844, 46 வருடங்கள் தேவன் சபையை நடத்தவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். தேவன் தம்முடைய அனாதி ஞானத்தினாலே இந்த தீர்க்க தரிசனங்களை சபைக்கும் வில்லியம் மில்லருக்கும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும்
இந்த சத்தியமானது கடைசியாக நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறது. இந்த மிட் நைட் கிரை, நடு ராத்திரியின் சத்தம், இந்த சத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பாதைகளுக்கு, பூர்வ பாதைகளுக்கு நாம் திரும்பும் பொழுது நாம் என்னத்தை கண்டடைவோம்? அவர்கள் அட்வென்டிஸ்ட் பயனீர்ஸ் என்னத்தை கண்டடைந்தார்கள்? எப்பொழுது தேவன் வருகிறார், நியாய தீர்ப்பு நாள் எப்பொழுது தொடங்குகிறது என்றதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். என்னதான் அவங்க டிசப்பாயின்மெண்ட்குள்ளே போனாலும் தேவன் கூட சஞ்சரித்து போயிட்டார்கள். நாம் இதை நிராகரித்தோமாண்டால் சண்டேலாவில் நாமும் போய்விடுவோம். அந்த நேரான பாதையின் வழியாக அட்வென்டிஸ்ட் ஜனங்கள் பின்பற்றினார்கள் அல்லவா? அந்த அட்வென்டிஸ்ட் ஜனங்களில் கீழே விழுந்தவர்கள், இருளில் விழுந்தவர்கள் எங்கு விழுந்தார்கள் என்று தெரியுமா? அம்மையார் எழுதுகிறார்கள், சாத்தானிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவனை விசுவாசித்தவர்கள் அவரோடு சேர்ந்து நியாய தீர்ப்பு நாள் மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். ஆனால் இந்த மிட் நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தத்தை நிராகரித்தவர்கள் இன்னும் வெளிப்புறத்திலே இருந்து சாத்தானுக்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று எழுதுகிறார்கள். அதே மாதிரியாக நாமும் இருக்கக்கூடாது. நமக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக தேவன் நம்மை மறுபடியுமாக நம்மை அளிக்கிறார். நீங்கள் இதை உதறிவிட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள், இருந்தாலும் நீங்கள் வேசித்தனம் பண்ணினீர்கள், இருந்தாலும் திரும்பி என்னிடம் வாருங்கள், கம் பேக் டு ஓல்ட் பாத்ஸ் என்று தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளையும் இந்த சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த சத்தியத்தை நாங்கள் வீணாக விட்டுவிடாதபடி இதை எங்கள் மனதில் வைத்து இதை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இதை ஒவ்வொருவரும் நாங்கள் படித்து இதில் எங்களுக்கு என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறீர் என்று மென்மேலும் நாங்கள் படித்து இதை புரிந்து கொண்டு இதோ நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் ரட்சிப்பை இழந்து போகாத படிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.